சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான பயத்தில் இருப்பதாகவும், சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் என்று அனைவரும் ஒரே அணியில் திரண்டு ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாலும், செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தற்பொழுது பரவலான செய்தி அதிமுகவில் வைரலாகவே பரவி வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியான தூக்கம் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைந்திருந்தால் கூட்டத்தில் ஒருவராக மாறியிருப்பார். ஆனால் தாவேகாவில் இணைந்ததுதான் தற்பொழுது அனைவரது கவனமும் செங்கோட்டையன் அவர்கள் மீது முன்வைத்துள்ளது. மேலும் அதிமுகவின் தொண்டர்களது நிலைமையும் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களது மனதில் ஏதோ ஒரு காயத்துடன் இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது அனைத்துமே நன்றாகவே நடந்திருந்தால் நிச்சயம் அவரே பொதுச்செயலாளராக தொடர்ந்திருப்பார். அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய இடத்திற்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டு வருகிறார். அப்படித்தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், மனோஜ் பாண்டியன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் நினைத்தது போல் பொதுச்செயலாளராக இருக்கிறார். ஆனால் தேர்தலில் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை அவரால் தனியாக செய்ய முடியுமா? களத்தில் தொண்டர்களது ஆதரவு இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஆனால் இது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியவில்லை? அதிமுகவின் நிலை தற்பொழுது ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தொண்டர்கள் முழு வீச்சில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்களா என்பது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியவில்லை என்றும், அதிமுகவின் நிலைமையை இப்படி பார்க்க வேண்டும் என்று தொண்டர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். பயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் இருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று ஒரு மனதோடு அவர் செயல்படவில்லை. தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் செயல்பட்டுள்ளார். அதற்காகத்தான் தொண்டர்கள் தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மறுபக்கம் தேர்தலில் தோல்வியடைந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும். கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம் என்று அதிமுகவின் தொண்டர்கள்